ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்று பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. தேவனாலே அவரால் ஆசீர்வாதங்கள் என்பது மூழ்கடிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இப்படி சொல்லும் போது அது மூழ்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பாருங்க, பிசாசு நிறைய காரியத்துல நம்மள மூழ்கடிச்சோம். கவலையிலே மூழ்கின குடும்பங்கள் இருக்கு. வாயினால விவரிச்சு சொல்ல முடியாத அநேக பாரங்கள் அவர்களை மூழ்கடித்து விட்டது. சில வேலையிலே மூழ்கிட்டாங்க, சில பாவத்திலே மூழ்கினார்கள், சில வியாதி அவர்களை மூழ்கடித்து விட்டது. இதுல இருந்து நான் மீண்டு வெளியே வர முடியுமா, நான் இதுக்குள்ள இருக்கேனே என்கிற ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனத்திலே, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், எல்லார் கையிலையும் இங்கிலீஷ் பைபிள் இருக்கும், அது எப்படி போட்டிருக்குன்னா, Blessed be the Lord who daily loads us with benefits, even the God of our salvation. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, Blessed be the Lord, day by day the God of our salvation will make our journey prosperous to us. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, Blessed be the Lord, day by day he loads us with the good, the God who is our salvation. தமிழ்ல ஒண்டி வேற மாதிரி போட்டிருக்காங்க. அது எப்படி இப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேன். சொல்லுகிறது, ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நன்மை என்னும் பாரத்தினாலே சுமத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் தேவன், ரட்சிப்பை அருளின தேவன், நாம் போகிற வழியெல்லாம் காரியங்களை வாய்க்க செய்வார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது, Blessed be the Lord day by day, ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மையினாலே நம்மை சுமத்துகிற தேவனுக்கு, ரட்சிப்பை கொடுத்து நன்மையை சுமத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க இருந்து போகும்போது நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட போகணும். எந்த இடத்துல தலை குனிஞ்சோ அதே இடத்துல அவங்க பார்த்து கை எடுத்து வாயில பொத்திக்கணும். உன்னை பார்த்து தலையை துலுக்கணவெல்லாம் அப்படியே தலை நிமிர்ந்தவனுக்குள்ள ஒரு பயம் நடுக்கம் உண்டாகணும். என் கர்த்தர், நான் சேலஞ்சா சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் இது எழுதுன்ற ஒரு கொஞ்சம் ஆட வச்சு மேய்ச்சிட்டு இருந்த ராஜாமான பிறகு அந்த மனுஷன் அந்த சில பிரின்சிபல் சொல்லி கொடுக்குறான். வாழ்க்கையில முன்னேறணும்னா எதிர்ப்பு என்னவா இருந்தாலும் சில காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். பிரச்சனை வரும்பொழுது உடனடியா ஆலோசனை கேட்கறதுக்கு நீங்க அங்க இங்க போயிடக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், அப்ப என்ன சொல்ல, ஆலோசனை கவுன்சில், எண்ணங்கள், அவங்க எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்காமல், எல்லாம் சொல்லுங்க, அவங்க எண்ணங்கள் உங்க எண்ணங்கள் ஆகக்கூடாது. பக்கலால பார்த்து சொல்லுங்க. கஷ்டமான நேரத்தில் கொண்டு வருவாங்க இந்த எண்ணங்களை கொண்டு வருவாங்க. They bring their own ideas and concept. They say you do this, இதை செய், இதெல்லாம் சரியாயிடும். உடனே உஷாரா, அவனை யாருடைய ஆலோசனை கேட்டுட்டு இருக்கோம், எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். ஒரு பெரிய ஒரு மறுரூபம் இருந்தாங்கன்னா பவுல் சொல்லுகிறாரு, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து போன வாரம் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல காட்டினேன். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல்
தேவனுடைய நன்மை பிரியம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் மறுரூபம். எல்லாம் சொல்லுவோம், வேஷம் மறுரூபம். வேஷம் என்றால் வெளிப்புறமான மாற்றங்கள், மறுரூபம் என்றால் உள்ளே நடப்பது. விசுவாசிங்க நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் மெதுவா போதிக்கிறேன். வார்த்தையை குறித்த அறிவு வந்துட்டாலுமே நீங்க நல்லா வாழ்வீங்க. நல்லா ஆவலா கேளுங்க. இந்த வருஷம் போன வருஷத்துல நீ இழந்ததெல்லாம் இந்த வருஷம் 2 மடங்கா வரும். நல்லா ஆயிடுவீங்க. நீங்க உயர்ந்து வாழ்வீங்க. வியாதிக்கு பட்டு மருந்தே மாத்திரையே தின்னு வாழ்ந்த நீ, நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய வசனம் இந்த பில்ஸ் உள்ள போக போக மாத்திரை எல்லாம் குறைஞ்சிடும். உங்க வாழ்க்கையில மருந்து இல்லாம நல்லா வாழறதுக்கு வழி இருக்கு. அங்க போய் நம்ம பேரம் பேசலையே டாக்டர் கிட்ட. உடம்பு சரியில்லை, நீங்க போறீங்க, போன உடனே சொல்றாங்க எங்க ஓடிட்டு போறேன்னு பயந்துட்டு உடனே சலைன் வாட்டரை குத்தி படுக்க வச்சதான். அப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையோ உன் கணவனையோ இல்லை உன் மனைவியோ கூப்பிட்டு ஒரு 75,000 ரூபா கட்டிட்டு வாண்டான். டாக்டர் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? அங்க உடனே கீழ்படிடுங்க. ஏன்னா சுகம் வேணும். இங்க கவனிங்க, அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீ 75,000 கட்ட வேணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்க பணம் டாக்டருக்கு போகாது. நீங்க சுகமா வாழ முடியும். எங்க நல்லது கிடைக்குதோ அங்க சரியா கவனிக்கிறது இல்லை. ஆனா அங்க சொல்லும் போது பார்த்திருக்கீங்களா, உள்ள ஒரு சின்ன கட்டி உன்னத்துல சொல்லுங்க டாக்டர், கட்டியா என்ன சைஸ்? 7 சென்டிமீட்டர். அது 7 சென்டிமீட்டர் இவ்வளோ பெருசுமா? அது உள்ள இருக்குது. இவங்க கற்பனையிலே அதை பார்த்துட்டு இப்போ இவங்களுடைய தங்கச்சியோ இவங்களுடைய அண்ணனோ வராரு. அப்ப சொல்றாங்க, அம்மாவுக்கு வயிற்றுல 7 சென்டிமீட்டர் கட்டி இருக்குதான். எவ்வளவு பெருசு? இவ்வளவு. நீ பாத்தியா? கற்பனையிலே பார்த்துட்டாங்க, மனக்கண்ணில் பார்த்துட்டாங்க. அந்த எண்ணத்தை அப்படியே கொண்டு போய் அக்கா மேல புகுத்த, அந்த அக்கா போய் மாமா கிட்ட புகுத்துது, மாமா போய் சித்தப்பா கிட்ட புகுத்துறாரு, சித்தப்பா போய் பெரியப்பா கிட்ட புகுத்துறாரு. ஊரே பேசுது இன்னும் கொஞ்ச நாள் இந்த அம்மா செத்துருவாங்க. கவனிங்க, யார் என்ன வேணா சொல்லட்டுங்க, உங்களுக்கு வாழ்வு இருக்குது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடன் தொலைந்து நீங்க வெளியே வர முடியும். வியாதியில மூழ்கினவர்களுக்கு இன்னைக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கேன். கடன் தொழில மூழ்கினவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கவலையிலும் பாரத்திலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம மூழ்கி போன உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என் தேவன் ஆசீர்வாதத்தினாலே உங்களை மூழ்கடிக்கிற ஒரு தேவன். எப்படின்னா நல்லா கவனிங்க, வேஷம் தரிக்காம மறுரூபமாகணும். எல்லாம் சொல்லுங்க. வேஷம் என்றால் outward changes. See, if you have a tummy, they will suck in that. தொப்பை இருந்தா தொப்பை அப்படியே சக் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் வயிறு பெருசா நல்லா ஆயிடும். உண்ட மூக்கா இருந்தா கூறு மூக்காகிறாங்க. பிரவுன் கலர் கண்ணை நீல கலர் கண்ணை ஆக்குறாங்க. லிசன். பல்லே இல்லாதவங்க பல்லு கட்டிடுறாங்க. உதடு இல்லாத உதட தட்டி கிட்டி வேஷம் போட்டு மாத்தி வச்சிடறாங்க. கருப்பாக்குற வெள்ளையாக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில பண்ற வேஷம். இந்த வேஷம் வெளியில மாற்றம். இது வெளியில ஏற்படுகிற மாற்றம். உள்ளே ஏற்படுகிற மாற்றத்தை வேதம் சொல்றது மறுரூபம். இந்த வேஷத்துக்கும் மறுரூபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு வேஷத்தை குறித்து அக்கறை செலுத்துறோம். வேஷம் என்றால் வெளியே ஏற்படுகிற மாற்றம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆவிக்குரிய சபையில வந்த பிறகு இந்த வேஷத்தை தரிக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? ஆவிக்குரிய மகமாரியே ஜபத்துல ஒரு டோன், ஒரு சத்தத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, உள்ள மாறி இருக்கோமா? எண்ணங்கள் மாறி இருக்கிறதா? என் எண்ணத்திலே நாம் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எண்ணத்தை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேனா? பிரியமானவரே, நீங்கள் மாறணும்னா பவுல் சில காரியத்தை சொல்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், ரட்சிப்பு என்றால் என்ன, எப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை பவுல் ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட மத மாற்றம் அல்ல. நீங்கள் இதை ஒரு மதமாக பார்க்காதீர்கள். இன்னைக்கு அநேக திருச்சபையில இதையும் ஒரு மதம் ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இது மதம் அல்ல.
இது என்ன நடந்தது என்று சொல்ல பாருங்க. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்ம. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரட்சிப்பு என்பது என்னன்னு சொல்றாரு பாருங்க. எப்படி ரட்சிப்பை விவரிச்சு சொல்றார். ரட்சிப்பனா என்னன்னா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ரோமர், இது அப்படியே வச்சுங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். புதிய ஏற்பாடு புத்தகத்துல பைபிள்ல பக்கம் 212. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாம் சேர்ந்து படிப்போம். இப்படியாக பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு மனுஷன் செய்த பாவத்தால மரணம் உலகத்துல வந்து எல்லா மனுஷனும் பாவம் செய்ததுனால எல்லா மனுஷருக்குள்ள என்ன வந்துருச்சா? மரணம் வந்துருச்சு. இப்படி சொல்லும் போது புரிய மாட்டேன். ஒரு ஆளு மரித்து போனார்னா அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிடறாரு. அவர்கிட்ட நீங்க என்ன பேசினாலும் அவருக்கு புரியாது, அவரால் கேட்க முடியாது, உங்ககிட்ட தொடர்பு கொள்ள முடியாது. அந்த துண்டிப்பு கட் பண்ணியாச்சு, துண்டிப்பு ஏற்பட்டு போச்சு, துண்டிக்கப்பட்ட ஒரு நிலை. நீங்க நான் பிரசவம் பண்ணும்போது எப்ப சாவு விட்டு போனாலும் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த செத்து போனவர் பேசுறாரான்னு பாருங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசுவாங்க, அவர் மட்டும் அன்னைக்கு ஒண்டி குவைட்டா இருப்பார். வியாதியா இருந்தா கூட நீங்க பக்கத்துல இருந்து பேசி பாருங்க, என்னடி அம்மா என்ன பத்தி பேசிட்டு இருக்காவ அப்படின்னு கேட்பாங்க. செத்து போன பிறகு நீங்க பக்கத்துல என்ன ஆட்டான் பாரு, பத்துனுக்கிறான் பாருன்னு சொல்லுங்க, அப்ப கூட பேச மாட்டார். அவர் பேச மாட்டாரு, உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு, உங்களை விட்டு அவர் துண்டிக்கப்பட்டார். அவருக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அதே போல பாவத்தினால தேவனை விட்டு பிரிஞ்சிட்டோம், லாஸ்ட், துண்டிக்கப்பட்டுட்டோம். தேவனை பார்க்க முடியல. ஒரு செத்து போன ஆளு நம்மளை எப்படி பார்க்க முடியலையோ அது போல நாம் தேவனை பார்க்க முடியல. செத்து போன ஆளு நீங்க என்ன பேசலாம் அவருக்கு காது கேட்கலையோ அதே போல நமக்கும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஆவியில செத்து போன நிலைமையில இருந்தோம். அப்ப ரட்சிப்புன்னு சொல்லும்போது இப்படி மரித்து போய் இருந்த உங்களை என் தேவன் உயிர்ப்பித்தார். அதான் சால்வேஷன், ரட்சிப்புனா தான். செத்து போயிருந்த நாம், பாவத்தினாலே மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு கூட எழுப்பினார். நம்ம எப்படி இருந்தோம் செத்து போன நிலைமையில, அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த லைஃப் ஸ்டைல் அது எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. மரித்து போனுடைய நிலைமை எப்படி, மரணம் என்றால் என்ன, அவன் ஜீவிதம் என்ன அப்படின்னு சொல்றாரு. முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், உலக வழக்கத்தின்படி நடக்காமல், லிசன் லிசன் நல்லா பாருங்க. தாவீது சொல்லுகிறான், ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கை செழிக்கணும்னா, நீங்க நல்லா இருக்கணும்னா துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி வாழாதபடி, அல்லது இனி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்போ உலகத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனையும் ஆகாயத்து பிரபுன்னு சொல்லும்போது from demon, பிசாசிலிருந்து வருது. கோயிலுக்கு எதுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. 3 வாரம் போனியே உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. பகலாம் சார் நல்லா கவனி. கோயிலுக்கு போனதால தான் உனக்கு கஷ்டம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தே, ஆனா இப்ப கோயிலுக்கு போய் பத்தியா உன் குடும்பம் என்ன கதியாச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணு காண காது கேட்கும்படி இப்பொழுது நீங்கள் அந்த ஆலோசனை கேட்காம நீங்க சொல்லணும், நீ இப்பொழுது காண்கிறது உண்மை அல்ல, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் எங்க இருந்தாலும், குழியில இருந்தாலும், நம்பிக்கையற்ற நிலையில, ஆழ்துளை கிணறுல, தண்ணீர் இல்லாத கிணறுல என் தேவன் யோசேப்பை தூக்கி அவனை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி என் தேவன் அவனை ராஜாவாக்கினாரானால் என்னையும் தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நீங்கள் காண்கிறது, நான் குழியில் இருக்கிறத பாக்குறீங்க, கடன்ல இருக்கிறத பாக்குறீங்க, வியாதியில இருக்கிறத பாக்குறீங்க, குடும்பத்துல சண்டையும் பிரச்சனையுமா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க இப்படி நினைக்கலாம். ஆனால் இது என்னுடைய நிரந்தரமான இடம் அல்ல. இந்த தோல்வி என்னுடையது அல்ல, இந்த பயம் என்னுடையது அல்ல, இந்த கவலை என்னுடையது அல்ல, அவமானம் என்னுடையது அல்ல. என் தேவன் என் துக்கத்தை மாற்றி என் சந்தோஷத்தை கொடுத்து என் பாகத்திலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிள்ளைகள் சொல்ற நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்து சொல்ல கேட்பாங்க, என்னாச்சு, உன் எதிர்காலம் என்ன, எல்லாத்தையும் விட்டு இழந்து நிக்கிறியே, நீ என்ன பண்ண போற, உனக்கு என்ன இருக்குது, ரட்சிக்கப்பட்டீங்களா, கர்த்தர் பிள்ளை ஆயிட்டீங்களா? அவங்க ஆலோசனை கேட்டு நீங்க பயந்துராதீங்க. கர்த்தர் உனக்கும் வழியை வச்சிருக்கார். கதவு உனக்கும் திறக்கும். என் தேவன் உனக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கார். சீக்கிரமா உனக்கும் சுக வாழ்வு துளிர்க்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. பகலால் சொல்லுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய. உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி அப்படின்னு சொன்னா, உலக வழக்கத்துக்கும் ஆகாயத்து பிரபுக்கும் ஒரு கனெக்ஷன். நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே மாம்ச இச்சையின்படி, எல்லாம் சொல்லுங்க, உடனே என்ன நினைக்கிறாங்க, மாம்ச இச்சைன்னு விபச்சாரம், வேசித்தனம் நினைச்சாங்க. அது இல்லைன்னு சொல்லல, அதை விட மோசமானது சிலது இருக்குது. இன்னொருத்தருடைய பதவி, இன்னொருத்தருடைய பணம், இன்னொருத்தருடைய வீடு, பிறர் பொருள் மேல இருக்கிற இச்சை. ஆபீஸ் போறாங்க, அதுல இருக்கிறதெல்லாம் நம்மளுதுன்னு தோணிட்டு சும்மாவே கிடக்குது, இவ்வளவு புக்குங்க, இது இன்னத்துக்கு இங்கே இருக்கணும், நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு யூஸ் ஆகும். அதே தான் வரும் எண்ணம். நீங்கள் அங்கே எடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போய் சொல்லுவோம், அந்த வீட்டில் 4 பேனா இருக்குது, தண்டத்தினால இருக்குது, இன்னத்துக்கு இந்த 4 பேனா, சரி அந்த ஒரு பேனா குத்தின்னு வந்துடும். சி, நீங்கள் உடனே பார்த்து சிரிப்பீங்க. ஸ்கூல்லேருந்து நீங்கள் கொடுத்தது ஒரு பேனா, பையன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தரனா 4 பேனா இருக்கு, நீங்கள் வாங்கி கொடுக்கல, பட் யூ ஆர் நாட் saying anything about it. ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. இந்த பேனா எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டோமா, இந்த ரப்பர் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டோமா, கேட்கலையே. நம்மளுக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல, 1 கொடுத்தா 4 வாங்கி வந்திருக்கான், பொழைச்சுக்குவான். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். பிளாட்ல B1 இருப்பீங்க, பையனுக்கு B2 எடுத்து வந்துருவான். அங்க போகும்போது பாம்பா 4 வளையல் எதுக்கு, எங்க அம்மா கையில ஒரு வளையல் தாங்க, அந்த இருந்து ஒரு வளையல் எடுத்து வந்துரும். இச்சை, பிறர் பொருளின் மேல் இச்சை, பதவி மேல ஒரு இச்சை, நான் அப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும், நான் அந்த மாதிரி, எனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் தேவை, என்ன கவனிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு இச்சை, அப்படி ஒரு ஆசை வந்துருது பாருங்க உள்ள. மனசு மாம்சம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எல்லா தீமைக்கும் காரணம் ஆசை. ஆசை, பணத்தில் ஆசை, சில பேருக்கு சாப்பாட்டு ஆசை, ஃபுட்டு இச்சை, அது மேல ஒரு இச்சை, ஒரு அளவாவே சாப்பிடுறது இல்லை, அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது எவ்வளவு எப்ப நிக்கன்னா, அது உள்ள வந்து முட்டணும், அப்பதான் நம்ம நிறுத்துறது. இச்சை. ஒரு காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம், மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ எல்லாம் சொல்வோம், கடன் தொழில உங்க மாமா அழிஞ்சு போயிருக்கலாம், உங்க அம்மா கெட்டு போயிருக்கலாம், உங்க தாத்தா கெட்டு போயிருக்கலாம், ஆனா நீங்களோ இதே வியாதியில இன்றைக்கு நீ அனுபவிக்கிற இந்த துன்பத்திலே, உன்னுடைய சொந்தத்தில தலைமுறையா இந்த சாபம் இந்த குடும்பத்தில் வந்திருக்கலாம். ஆனால் தேவனோ உங்களுக்கோ, ஆனால் உங்களுக்கோ, ஆனால் உங்களுக்கோ, ஆனால் உங்களுக்கோ, ஆனால் உங்களுக்கோ என் தேவன் மிகுந்த இரக்கம் உள்ளவராய், தேவனோ மை காட் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்,
எல்லாம் சொல்லுவோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கடந்த காலம் மற்றவர்கள் வாழ்வில் எப்படி இருக்கிறது முக்கியம் அல்ல, ஆனால் இப்பொழுது சொல்லுகிறது உங்களுக்கு என்ன, அவர்கள் வாழ்வில் இருந்தது போல உங்களுக்கு வர வேண்டும் என்பது நிச்சயம் அல்ல. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். அவங்க ஆலோசனை சொல்லலாம், உங்க தாத்தாவுக்கு இதே வியாதி இப்ப உங்க அம்மாவுக்கு வந்தது, இப்ப அதே மாதிரி உனக்கு சிம்டம் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க சொல்ற, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், என் குடும்பத்தில் காலகாலமாய் வந்த இந்த சாப இந்த வியாதி இனி என் சரீரத்தில் வர அதிகாரம் இல்லை, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஓ ரஹந்தே ஹல்லேலூயா. மகளே, நீ பாடுபடுவது என் தேவனுடைய சித்தம் அல்ல. அநேக சொல்லலாம், நீ செய்த அதனாலதான் உன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்குது, இன்னும் உனக்கு நிறைய தீமைகள் வரும். ஆனா நான் சொல்லுகிறேன், என் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே அந்த சாபம் உன்னை விட்டு முறிந்து போனது. எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். இழப்பிலே நன்மையை காண முடியும். தரித்திரத்திலே பாலைவன ஓடையாக என் தேவன் அந்த வனாந்திரத்தை ஜீவநதியாய் பாய்கிறபடினாலே இது துளிர்க்குமா, இது வசந்தம் உண்டாகுமா, இங்கே சுக வாழ்வு கிடைக்குமா என்று அநேகர் பார்த்து உன்னை தலை துலுக்கி போனவர்கள் முன்பாக கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு செய்யும் பொழுது மற்றவர் அறிந்து கொள்வார்கள், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை சகல ஜனங்கள் அறியும்படி என் தேவன் உன் துக்க நாளை உன்னை விட்டு எடுத்து போடுவார். I know God is speaking to somebody. யார்கிட்ட பேசிட்டு இருக்கார்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. My God, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய ஐஸ்வர்யம் riches. என் தேவன் தரித்திரமானவர்கள் இல்லைங்க. உனக்கு இரக்கம் காட்டுறதுக்கு தரித்திர புத்தியை காட்டுவாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. இரக்கத்தை அவங்க கிட்ட கிடையாது, அவர்கள் தரித்திரமானவர்கள். ஆனால் இந்த தேவனை கொண்டு போய் அவரோட சேர்த்து விடாதிருங்கள். யாருக்கு இரக்கம் தேவை? பாவிக்கு இரக்கம் தேவை. யாருக்கு இரக்கம் தேவை? துயரமுள்ளவனுக்கு இரக்கம் தேவை. யாருக்கு இரக்கம் தேவை? காணாமல் போனவனுக்கு இரக்கம் தேவை. நீ உன்னுடைய வாழ்வில் இருக்க துன்பத்தை, இன்றைக்கு வேதனை அநேக சொல்லலாம், உனக்கு இரக்கம் இல்லை, நீ அனுபவிக்கணும், நீ அனுபவிக்க சொல்வாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே இதை அழித்து போட்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆமென். எல்லாம் சொல்லுவோம், மிகுந்த அன்பினாலே. So it says, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல். எல்லாம் சொல்லுவோம். இரண்டாவது, பாவியின் வழியிலே நில்லாமல். எல்லாம் சொல்லுங்க. வழினா பாதை, வழினா ரோடு மாதிரி பார்க்காதீங்க. உங்களுக்கு பெரியம்மா வழியிலே நடப்பீங்க, பெரியம்மா கடன் வாங்கியே வாழ்ந்துருக்கும், அதே வழியை நீ இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். யானை மாதிரி இருக்காங்க, அது அப்படியே அந்த அம்மா வழியே பின்பற்றுன்னு சொல்றாங்க. அதைத்தான் சொல்றேன். ஏன் இவ்வளவு சண்டை போடுறான்? சித்தப்பா மாதிரியே முன்கோபம். அதனால அவன் போறவங்க கிட்டலாம் சண்டை போட்டிருக்கான். அதே மாதிரி இருக்கான், அந்த வழியிலே போறான். அதை தான் சொல்றேன். அந்த பாதை தோல்வியின் பாதை, மூர்க்கத்தின் பாதை, உணர்ச்சி வசப்பட்டு வாழ்ந்த பாதை. தாத்தாவுடைய பாதை, மாமா பாதை, அம்மா பாதை, இந்த பாதை, அந்த பாதை, அவங்க நடந்த மாதிரியே நடக்கிறது. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல, எல்லாத்தையும் காட்டிட்டு நடக்கக்கூடாது. அவங்க உலகத்துக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இஷ்டம்னா இருக்கிறது மொட்டு மொத்தமும் தெரியணும், அந்த மாதிரி போகணுன்றான். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த பாதையில நம்ம போக கூடாது, பிள்ளைகளை வளர்க்கவும் கூடாது. எங்க பாஸ்டர் இப்படிலாம் பேசி நாங்க கேட்டதே இல்லை. சில நேரத்தில் உங்க பொண்ணு உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா, ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல.
ஏன்னா யூ நோ தட் இட் இஸ் நாட் ரைட். முன்னாடி அம்மான்னு கேட்டா அவ சொல்றா, எங்க ஆபீஸ்லயே நான் தான் பெட்டர். இதெல்லாம் போய் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, எங்க வேலை மேல வந்து பாரு அவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நான் அதுக்கு கொஞ்சம் ஈடு கொடுத்து போலன்னா அப்புறம் நம்மள மதிக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல ஆம்பளைங்களுக்கு பெண்கள் எவ்வளோ அன்பா எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, காஃபி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஒழுங்கா வைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேற பாதையில போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு உலகம் அந்த பாதையில போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் கவனிச்சேன். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைங்க, ஒரு குழந்தை எந்த கையில வச்சிருக்கான், ஒரு குழந்தை எப்படி பிடிச்சிருக்கான். இந்த பொண்ணு சொல்லுது, போய் அந்த கிங்காங் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து KFC-ல. இவர் இப்படியே தூக்கி தரன்னு ஓடுறாரு, பாக்ஸை வாங்கிட்டு வந்து வச்சாரு. குழந்தை அழுக்கு பண்ணிடுச்சு, எடுத்துட்டு நாப்கின் கட்டுறா, இது பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கு 1.5 லட்சம், இவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம். படிக்கிற பசங்க, ஆம்பளை பசங்க நல்லா கவனி. ஆசைப்பட்டு இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி பிரச்சனை சிக்கிக்காத. நீ நல்லா படி. பெண்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆம்பளைக்கு சம்பாதிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்புறம் நான் என்னதுக்கு சொன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ பாவிகளுடைய வழின்னு நம்ம படிச்சோம். ஆனா இப்ப நான் அதை விளக்குறேன். இந்த மாதிரி பாதையை நம்ம பின்பற்றாம, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்குன்னு ஒரு பாதை கொடுக்கப்பட்டது. சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம். உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.